Hi students, today I have seen chapter 7 looping structure. ஏன் இதை கண்டினியூவாக நடத்தணும் அப்படின்னா இது ரெண்டும் கண்டினியூட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. சரியா? ஓகே. லூப்பிங்னா என்ன அப்படின்னா looping structure in PHP is an iterate control structures that involve executed the same block of code is specified number of times. நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் கொடுக்குறோமோ அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். Loop that iterate for fixed number of times is also called as bounded loop. ஓகே, ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் டைம்ஸை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா bounded of loop அப்படின்னு சொல்கிறாங்க. PHP support 4 types of loop. PHPயில் 4 types of loops இருக்குன்னு சொல்கிறாங்க. for loop, for each loop, while loop, do while loop. இப்போது for loopனா என்ன, for each loopனா என்ன, while loopனா என்ன, do while loopனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். The for loop is used when you know how many times you want to execute the statement or block of statement. for loop என்ன பண்ணோம் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் நீங்கள் வந்து அந்த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருக்கிறீங்க அப்படின்றத பார்த்துட்டு அத்தனை டைம்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரு, இன்ட் கவுண்டர், டெஸ்ட் கவுண்டர், இன்க்ரிமெண்ட் கவுண்டர், அப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே, தட் மீன்ஸ் கர்லி பிரேஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்குள்ளே கோட் டு பி எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. பேராமீட்டர்ஸ், அதாவது நம்ம ஏற்கனவே பேராமீட்டர்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். பேராமீட்டர்ஸ் அப்படின்னா இப்போ இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத மொத்தமும் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபார் லூப்புக்குள்ளே என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா இன்ட் கவுண்ட் அப்படின்ற ஒரு பேராமீட்டர் இருக்குது, டெஸ்ட் கவுண்ட்ன்ற ஒரு பேராமீட்டர் இருக்குது, இன்க்ரிமெண்ட் கவுண்டர் அப்படின்ற ஒரு பேராமீட்டர் இருக்குது. ஓகே. இனிட் கவுண்டர் என்ன அப்படின்னா இனிஷியலைஸ் த லூப் இனிஷியல் ஓவர் கவுண்டர் வேல்யூ. இனிஷியலாக i is equal to 0, i is equal to 1, i is equal to n, அதுதான் வந்து உங்களுடைய இனிஷியல் வேல்யூ. ஓகே. டெஸ்ட் கவுண்டர்னா என்ன அப்படின்னா evaluate for every iterations of the loop. If it is evaluate true, the loop continuity. If it is false, the loop is end. ட்ரூவாக இருந்தால் அந்த கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அது எந்த கண்டிஷனில் வந்து ஃபால்ஸ் ஆகுறதோ அதோட எக்ஸிக்யூட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் கவுண்டர், இன்க்ரீஸ் த கவுண்டர் வேல்யூ. ஒரு கவுண்டர் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் வந்து இன்க்ரிமெண்ட். அதாவது i++ஆக இருக்கலாம், இல்லை j++ஆக இருக்கலாம். எதனா ஒரு கவுண்டர் வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறது தான் இன்க்ரிமெண்ட் கவுண்டர் அப்படின்றது. ஓகேவா? இங்கே 2 சார்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ளோ சார்ட்டு. இனிஷியல் ஆக்ஷன்னா உங்களுடைய யூனிட் வேல்யூ சொல்லியிருக்காங்களே அதுதான் இனிஷியல் ஆக்ஷன். இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா i is equal to 0ன்னு கொடுத்துருக்குறாங்க. லூப் கண்டினியூவேஷன் கண்டிஷன், லூப் வந்து என்ன அது அப்படின்னா ஒரு கண்டிஷனை கண்டினியூ பண்ணுது. i is greater than 100 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் பிளாக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிஸ்டம் அவுட்டு பிரிண்ட் வெல்கம் டு அனலிட்டிக்கல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆக்ஷன் ஆஃப்டர் ஈச் ஐட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அது i++ அப்படின்றது. உங்களுடைய கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகினே இருக்கும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ராப் ஆகி ஸ்டாப் ஆகிட்டு வெளில வந்துடும். ஓகேவா? அதுதான் வந்து ஃபார் லூப் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ஃபார் ஈச் லூப் அப்படின்னா என்ன? ஃபார் ஈச் லூப்னால் என்ன அப்படின்னா is exclusively available in PHP and is mainly used for looping through the value of an array. The loop iteration depends on each key value pair in the array. For each loop iterations, the value of the current array elements is assigned to the $symbol value variable and the array pointer is advanced by 1 until it reach the end of the array elements. ஓகேவா? ஃபார் ஈச் லூப்போடைய சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ஃபார் ஈச் அரே அண்ட் தென் as வேல்யூ. ஓகேவா? அப்போது இங்கே ஃபார் ஈச் அப்படின்றதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சீக்வன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு 18, 20, 32 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபார் ஈச் எக்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ்
அப்படின்னா ஃபஸ்ட்டு 80ன்றது பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் 20ன்றது பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் 32 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இதான் வந்து ஃபார் ஈச் லூப்போட, அதாவது சீக்வன்ஸாக பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இதான் ஃபார் ஈச் லூப்போடைய பர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட்டு while loop. The while loop executes a block of code as long as the conditions specified while statement is evaluated of the true. while statement வந்து ட்ரூவாக இருந்தால் தான் அந்த while loop கண்டிஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ட்ரூவாக இருக்கும். ஓகேவா? நீ ஸ்டேட்மெண்ட்டே தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டே வந்து என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துடும். while loopோட சின்டாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா while conditions and then வந்து is true code to be executed. கண்டிஷன்லேயே ட்ரூவாக இருந்தால் தான் அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே போகும். கண்டிஷன் நீங்கள் ஃபால்ஸாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகாது. அதுதான் while loopோடைய ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? do while loop. do while loop is always very similar to the while loop. while loop மாதிரியே தான் do while loop, but execute the block of statement at least one before evaluating. என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும், எவால்வேட் ஆகிற மாதிரி கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எக்ஸிக்யூட் ஆகிடும். ஹியர் த ஓகே டூ வைல் லூப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டூ வைல் லூப் இஸ் ஆல்வேஸ் வெரி சிம்லர் டு த வைல் லூப். வைல் லூப் மாதிரியே தான் இருக்கும் டூ வைல் லூப்பும். பட் எக்ஸிக்யூட்டட் த கோட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் பிஃபோர் எக்ஸிக்யூட்டிங். அதாவது கோட் வந்து எவால்வேட் ஆகிறதுக்கு முன்னாடி எக்ஸிக்யூட் ஆகிடும். ஹியர் த கண்டிஷன்ஸ் எவால்வேட்டட் ஒன்லி ஒன் டைம்ஸ் ஆஃப் த எக்ஸிட். அதாவது கண்டிஷன்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒன் டைமாவது என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸிட் ஆகிறதுக்கு முன்னாடி எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் வந்து டூ வைல் லூப் அப்படின்றது. இங்கே சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டார்ட்டு டூ சம்திங், அதுக்கப்புறம் இஸ் த கண்டிஷன் இஸ் ட்ரூ. அதாவது டூ வைல் லூப் வந்து ரன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ரன் பண்ணி அதுக்கப்புறம் கண்டிஷனை வந்து செக் பண்ணும். அட்லீஸ்ட் ஒன் டைம்ஸ் ஆகுது அது என்ன பண்ணோம் அப்படின்னா ரன் பண்ணியே ஆகும். ஓகேவா? அதோட சின்டாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டூ கண்டிஷன்ஸ் கோட் டு பி எக்ஸிக்யூட்டட் வைல் கண்டிஷன் இஸ் ட்ரூ. அதுக்கப்புறமா தான் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குதா ஃபால்ஸாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணும். ஓகேவா? ஓகே சில்ட்ரன்ஸ், தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.